இங்க ஒரு வயசான பெரியவர் முடியாம பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அப்ப இவர் பாத்துக்கிற நர்ஸ் இவருக்காக சூப் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. ஆனா அந்த பெரியவர் இந்த சூப்பை பார்த்துட்டு எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அப்படியே உருண்டுட்டு போயிடறாப்ல. அப்ப அந்த நர்ஸ் வந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சூப் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன், இப்படி நீங்க கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப இந்த பெரியவர் வந்துட்டு ஏமா டெய்லி இதே மாதிரி சூப்பே கொண்டு வந்து கொடுத்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கேமா, என்னோட கடைசி காலத்துல ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறமா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சோ இதை கேட்டு நர்ஸ் வந்துட்டு சரி உங்களுக்கு என்னதாங்க வேணும் சொல்லுங்க நான் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த தாத்தா வந்துட்டு எனக்கு குவாங்ட் வாங்க வேணுமா அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. என்னது குவாங்ட் வாங்க அப்படின்னு போது அது ஒரு கீரை வகமா, அது பாக்சாய்னு சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஓ பாக்சாயா சரி இருங்க உங்களுக்காக நான் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்ஸ் என்ன பண்றானா நேரா சந்தைக்கு போயிட்டு கீரைக்கு நடுவுல தலையை விட்டு தேடி பார்த்துட்டு அந்த பாக்ஸா இல்லன்னு தெரிஞ்சதும் கடைக்கார ஆண்டி கிட்ட ஏங்க உங்க கடையில பாக்ஸா இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அப்ப அந்த கடைக்கார ஆண்டி வந்துட்டு ஏமா இது அன்சீசன்மா இந்த டைம்ல எல்லாம் பாக்ஸாய் கிடைக்காது, நீ போயிட்டு அடுத்த வருஷம் வா அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டது அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு உடனே பாக்ஸாய் வேணும் அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஏமா மூஞ்சி இப்படி க்ளோஸ் அப்ல எடுத்துட்டு வந்து காட்டுற, உனக்கு பாக்ஸாய் வேணும் அவ்வளவுதானே, இப்படிக்கா நீ 20 கிலோமீட்டர் போன அப்படின்னா அங்க இந்த விளைவிக்கிற ஃபார்ம் இருக்கு அங்க போய் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுற. சோ இதை கேட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அதை தேடி ஓடி போறோம். அப்படி ஓடி போகும்போது பாக்ஸாய்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது குறுக்குல ரிவர் எல்லாம் வருது. இவன் என்ன பண்றானா பிரிட்ஜ்ல இருந்து துபகடின்னு அந்த ரிவர்ல எகிரி குச்சி நீதி எப்படி ஒரு வழியா அந்த இடத்துக்கு போயிடறான். அங்க போய் பார்த்தா அந்த நிலைமை வந்து போய் கிடக்குது, ஒரு செடியை கூட காணும். இவன் அங்க இருக்க அந்த விவசாயி கிட்ட கேட்கறான் எங்க பாக்ஸாய் இல்லையே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவர் வந்துட்டு ஏமா நீ அது மாதிரிதான் நின்னுட்டு இருக்க அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா கீழே சின்னதா ஒரே ஒரு செடி மட்டும் இருக்குது, என்னங்க தம் தூண்டு இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவர் வந்துட்டு ஏமா நீ வந்திருக்கிறதோ அன்சீசன் இந்த டைம்ல எல்லாம் அது கிடைக்காதுமா அப்படின்னு சொல்ல இவன் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடறா. எனக்கு பாக்ஸாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் எல்லாம் உளுந்து கதற ஆரம்பிச்சிடறா. அப்படி கதறிட்டா ஒரு பேண்ட உருவிடுறா. என்ன பேண்ட உருவிட்டா ஏமாமா பொறுமா ஜட்டியை உருவிடாத, உனக்கு பாக்ஸாய் வேணும் அவ்வளவுதானே, சரிமா உனக்காக நான் அதை விளை வச்சு தரேன், ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் நான் எப்படி அதை விளை வைக்கிறேன் அப்படின்ற சீக்கிரட்டை நீ பார்க்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரிங்க நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணை மூடிக்கிறா. ஏமா நீ கண்ணை மூணா மட்டும் பத்தாது நீ பாத்துருவ அப்படின்னு மாதிரி சொல்ல சரி அவ்வளவுதானே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா இவரோட 2 கண்ணையும் கழட்டி அவரோட கையில கொடுத்துறா. என்ன கண்ணையை கழட்டி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாக்குறாரு. சோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றானா பல விதமான கெமிக்கல் கலந்து பயங்கரமா எஃபர்ட் எல்லாம் போட்டு கண்ணா பின்னாடி அந்த கெமிக்கல் அந்த லேண்ட்ல ஸ்ப்ரே பண்ணி எப்படியும் ஒரு வழியா அந்த பாக்ஸையே விளை வச்சிருக்காரு. ஏமா இப்போ கண்ணை போட்டு பாருமா அப்படின்னு மாதிரி சொல்ல இவ கண்ணை போட்டு பாக்குறா. பார்த்தா இப்ப அந்த நிலம் முழுக்க அந்த கீரை விளைஞ்சு போயிருக்கு. அவ்வளவு அதை பார்த்தவ ரொம்பவே ஹாப்பியா ஒரு வழியா பாக்ஸி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரை எல்லாம் பிச்சுட்டு போயிட்டு அந்த தாத்தாவுக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்குறா. இந்த தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷமா சாப்பிடுறாரு. அப்படி அவர் சாப்பிட்டு இருக்கும்போது